ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹேண்ட்மேட் மேஜிக். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யம்மியான முட்டை மிட்டாய், அதாவது செஞ்சியில் ஃபேமஸாக இருக்கிற முட்டை மிட்டாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ஒரு பால்கோவாவையும் ஜாமுனையும் மிக்ஸ் பண்ண டேஸ்ட்டில் இருக்கும். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்வீட்டை ரொம்ப ரீசெண்டாக தான் ட்ரை பண்ணேன். இப்போ என்னோடய ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்குது இந்த ஸ்வீட். ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே அத்தன்டிக்கான டேஸ்டியான முட்டை மிட்டாய் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அன்ஸ்வீட்டன் கோவா 1/4 கிலோ எடுத்திருக்கேன். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 6 முட்டை எடுத்திருக்கேன். அதில் 4 ஃபுல் எக்கையும் 2 ஒயிட் யோக்கு மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். 200 கிராம்ஸ் ஒயிட் சுகர், 20 கிராம்ஸ் கேஷ்யூ நட், அப்புறம் 20 கிராம்ஸ் பாதாம் எடுத்திருக்கேன். ஏலக்காய் 2. ஒரிஜினல் ரெசிப்பியில் ஏலக்காய் இல்லை, ஸோ உங்களுக்கு வேணும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்குங்கிறனால நான் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க அப்பம்பட்டி முட்டை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தோல் உரித்த பாதாம், முந்திரி, அப்புறம் ஏலக்காய் 3யும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிறேன். நான் இங்கே இதே பேனில் தான் குக் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா மிக்சிங்க்கு தனி பவுலும் குக்கிங்க்கு தனி பவுலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரே பவுலில் தான் மிக்சிங் அண்ட் குக்கிங் பண்ண போகிறேன். இப்போ இந்த பேனில் எக் ஆட் பண்ணிக்கலாம். நான் மொத்தமாக 6 முட்டை இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 4 முழு முட்டையும் 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நான் எடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த முட்டையை நல்லா கலந்து விட்டுறலாம். நான் இங்கே நார்மல் ஒயர் விஸ்க் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா எலக்ட்ரிக் பிளெண்டர்ஸ் ஆர் எலக்ட்ரிக் விஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ஸ் இதில் யூஸ் பண்ண வேண்டாம். மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பரான கன்சிஸ்டன்சியில் வராது. நெக்ஸ்ட் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 200 கிராம் சுகரை ஒன்றும் ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபுல்லாக அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் பீட் பண்ணுறதுலேயே அந்த சுகர் எல்லாம் மெல்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஹோல் ரெசிபிக்குமே மிக்சிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஒரு லம்பும் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். ஒவ்வொரு இதுவுமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது 2 to 3 மினிட்ஸ்க்கு மேலே தான் எடுக்கும். ஸோ பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது இது நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் நம்ம கோவா ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/4 கிலோ கோவா ஆட் பண்ணுறேன். கோவாவை நல்ல குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் கையிலேயே உதிர்த்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 250 கிராம்ஸையும் ஒன்றா போடாமல் அதில் பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக லம்ஸ் எல்லாம் நம்மளால் கிளியர் பண்ணி கொடுக்க முடியும். இந்த கோவா மிக்சிங் ப்ராசஸ் தான் ரொம்பவே டைம் எடுக்கும். பட் ஐ ஸ்வேர் ரொம்ப டேஸ்டியான யம்மியான ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் முடியும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த ரெசிபியில் ரொம்ப ஹெவியாக எக் ஸ்மெல் வராமல் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சிலருக்கு முட்டை ஸ்மெல் வந்தாவே பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் இந்த வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு முட்டையோட ஸ்மெல் சுத்தமாகவே வராது. இப்போது நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பாதாம், முந்திரி, ஏலக்காய் பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியோ இல்லை 2 டேபிள் ஸ்பூன் மில்க்கோ யூஸ் பண்ணி இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிக்சரோட ஆட் பண்ணி நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு லம்ஸ் இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, எப்படி இருந்தாலும் நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பாயில் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிரும். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், குட்டி குட்டியாக தான் லம்ஸ் இருக்குது. ஸோ இதை இப்போ நான் பாயில் பண்ணும்போது ஃபுல்லாகவுமே எனக்கு மெல்ட் ஆகி வந்துடும். இந்த மிக்சரை நம்ம 2 to 3 மினிட்ஸ்க்கு தான் பாயில் பண்ண போகிறோம். ஸோ மீடியம் டு ஹை ஃப்ளேமில் 2 to 3 மினிட்ஸ் நல்லா விஸ்கில் வச்சு பீட் பண்ணி பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, அதில் இருக்கிற லம்ஸ் கரைஞ்சாவே போதும். அதே மாதிரி நமக்கு நார்மலாக இருக்கிற கன்சிஸ்டன்சியை விட கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு இது லைட்டாக மாறும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் கீ யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கீ கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நான் நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கீ நல்லா அதில் மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்த உடனே நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இப்போது ஒரு கேக் பேக்கிங் டின்னில் கீ ஆட் பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 4 சைட்ஸும் நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
நான் இங்கே பட்டர் பேப்பர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் டின்னை. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா டின்னை தட்டி விட்டுக்கோங்க. இப்போது நான் 170°C 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண வச்ச அவனில் இதை நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பேக்கிங் டைம் 20 மினிட்ஸ்ன்னு செட் பண்ணிக்கலாம். இப்போது 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ரொம்பவே டேஸ்டியான எம்மியான முட்டை மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. மேலே நல்லா க்ரஸ்டி ஃபார்ம் ஆன மாதிரி தான் இருக்கும், நல்லா ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. மேலே வேணும்னா நீங்கள் கீ அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு ப்ராப்பராக பீசஸ் வராது. இந்த முட்டை மிட்டாயை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.